பொருட்டோ சாப்டர் 30யோட ஸ்னீக் பீக் லீக்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே தான் இந்த சாப்டரில் மாமுஷியோடைய இன்வேஷன் எண்ட் ஆகாமல் இன்னும் இன்டென்ஸாக தான் போக போகுது. பொருட்டோ ஒரு பக்கம் கொத்து கொத்தா மாமுஷியை கொள்கிறாரு, இன்னொரு பக்கம் கவாக்கி மாமுஷியை பிரித்து மேய்கிறாரு. இது இல்லாமல் ஹீமாவரி ஷிகடாயின்னு எல்லாருமே மாமுஷியை வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் கோஜி இந்த சுச்சுவேஷன் அப்படியே மாறப்போகுதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்யூச்சரையும் பார்த்துருப்பாரு. இப்போ நம்ம பார்க்குற இந்த சுச்சுவேஷன் எப்படி மாற வாய்ப்பு இருக்குது, ஷிஞ்சுஸ்கான அப்பர் ஹேண்டுங்கிறது எப்படி கிடைக்கும், ஸ்னீக் பிக்கில் என்ன நடந்துச்சுங்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறது நான் உங்கள் அனிமே மேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸ்னீக் பீக்கை பொறுத்தவரை ஹீமா இருக்கக்கூடிய ஒரு பேனல் தான் காட்டப்பட்டிருக்கு. இந்த பேனலை வச்சு எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியுது. அதாவது டி செக்டாரில் தான் இப்போதைக்கு ஹீமா ஷிகடாய் சோச்சோ மாமுஷியை வைப் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் சாப்டரில் ஷிகடாய் ஷேடோ டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியிருப்பார், சோச்சோ அவங்களோட ட்ரெடிஷ்னல் அட்டாக்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஹீமா பேசிக்கான ஜுட்ஸுஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பண்ணியும் இந்த மாமுஷியை இவங்களால் சமாளிக்க முடியல. இதனால தான் ஹீமா ஒரு வார்னிங் சைனை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மாமுஷியை இவங்க கொண்டுட்டு தான் நினச்சி இருப்பாங்க. பட் அவர் செத்துருக்க மாட்டார், இன்னும் அதிகமாக க்ளோன்ட் ஆகி வந்திருப்பார். இதை சோச்சோவும் ஷிகடாயும் நோட் பண்ணாததால தான் ஹீமா இங்கே கத்துறாங்க. அப்படி இல்லைன்னா மாமுஷி இங்கே ஏதாச்சும் ஒரு அட்டாக்ஸை லான்ச் பண்ணியிருக்க கூட அதிக வாய்ப்பு இருக்குது. இது மோஸ்ட் லைக்லி டெயில் பீஸ்ட் பாமாக இருக்க தான் வாய்ப்பு அதிகம். இந்த அட்டாக்ஸை தடுக்கணும்னா அதை விட பவர்ஃபுல் பிளாஸ்ட் அது மேலே மோதனா தான் நடக்கும். இதனால தான் ஹீமா ஒரு பவர்ஃபுல் டெயில் பீஸ்ட் பாமை இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் டெயில் பீஸ்ட் பாம்புங்கிறது ஒரு பவர் பிளாஸ்ட் மாதிரி கிடையாது. நருட்டோ சீரீஸில் ஒரு உள்ளங்கை சைஸில் இருக்கிற டெயில் பீஸ்ட் பாம்பே மொத்த வில்லேஜையே அழிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஹீமாவோட பிஜு பாம் மொத்த ஷினோபி வில்லேஜஸையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் சொல்ல முடியாது, பொருட்டோவில் இந்த டெயில் பீஸ்ட் பாமுடைய பவர்ஸை ஸ்கேல் டவுன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதனால் வேறு வழியே இல்லை, ஹீமா இந்த பவர்ஸை யூஸ் பண்ணாமல் போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இதை யூஸ் பண்ணால் மொத்த வில்லேஜும் காலியாகிடும். லாஸ்ட் சாப்டரில் தான் ஷிகமாரு பொருட்டோவை டி செக்டாருக்கு போக சொல்லியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஹீமா இந்த பாமை பிளாஸ்ட் பண்ண பொருட்டோ மினாட்டோ பண்ண மாதிரி வேறு இடத்துக்கு அந்த டெயில் பீஸ்ட் பாமை டெலிபோர்ட் பண்ணி விடுவாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் ஸ்னீக் பீக் தான் வந்திருக்கு. இது இல்லாமல் சில லீக்ஸ் எல்லாம் இப்போவே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் அது நம்பகத்தன்மையாக இல்லாததால் இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் நான் அதை ஸ்பாய்லர்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த சாப்டரில் என்னெல்லாம் நடக்கலாம்ங்கிற ப்ரெடிக்ஷன்ஸை பண்ணியிருக்கேன், அதை பற்றி பார்ப்போம். லாஸ்ட் சாப்டரில் பெருசாக இருந்தது, கோர் ஆஃப் த சாப்டராக இருந்தது மாமுஷியோடைய இந்த இன்வேஷன் தான். இவருக்கு பக்குன்னு பேர் வச்சாலும் வச்சாங்க. பூச்சி மாதிரி சும்மா கொச்சன்னு லாஸ்ட் சாப்டரில் வந்துக்கிட்டே இருந்திருப்பார். ஆனால் பொருட்டோ கவாக்கி இவரை டாமினேட் பண்ண மாதிரி லாஸ்ட் சாப்டர் போயிருக்கும். அப்போது இந்த சாப்டரில் ஆல்மோஸ்ட் மாமுஷியோடைய கதை முடிஞ்சிடும்னு நீங்கள் நினச்சா அது தப்பு. இந்த பக்குங்கிற கேரக்டருக்கு பக்குன்னு இக்கிமோட்டோ ஏன் பேரை வச்சாருன்னு ஆரம்பத்தில் எல்லாருக்குமே டவுட் வந்திருக்கும். பட் அவருடைய கேரக்டருக்கான ஒரு பர்பஸே இந்த பேட்டில் தான். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த ஒரு பேட்டிலால் தான் இவருக்கு பக்குங்கிற நேமையே இக்கிமோட்டோ வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இந்த பக்குடைய கேரக்டரை அவ்வளோ சீக்கிரமாக டம்மியாக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் சாப்டரில் இவரை நீங்கள் டம்மியாகவே நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இக்கிமோட்டோ இவருக்கு ஒரு எபிலிட்டியை கொடுத்துருப்பாரு. ஆனால் பொருட்டோவுடைய காமா சீன்ஸ் அதை ஓவர் ஷேடோ பண்ணிட்டதால் யாரும் பெருசாக இதை நோட் பண்ணலை. ஆமாம், இது வரைக்கும் ஜூராவை தவிர எந்த ஷிஞ்சுசாலையும் பறக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ மாமுஷிக்கு மட்டும் ஃப்ளையிங் எபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா மாமுஷி அவருடைய ஸ்லீவ்ஸ்க்கு அடியில் இன்னும் சில ட்ரிக்ஸை வச்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் நெக்ஸ்ட் சாப்டரில் மாமுஷியுடைய கதையெல்லாம் முடியாது. இன்னும் எஃபெக்டிவாக இனி அவருடைய மூவ்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் மாமுஷியுடைய நியூ மூவ்ஸை நம்ம பார்க்க அதிக சான்ஸ் இருக்குது.
க்ளோனிங் மட்டும் இல்லாமல் இந்த மாமுஷி வேறு சில விஷயங்களை நெக்ஸ்ட் சாப்டரில் பண்ணலாம். இதோட அவுட்புட் லீஃப் வில்லேஜில் ஒரு கலவரத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நிறைய பேர் மாமுஷியை பவர்ஃபுல் வில்லன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இல்லை. ஆனால் மாமுஷி தான் இருக்கிறதுலையே டேஞ்சரஸ். புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது ஜூரா லீஃப் வில்லேஜுக்குள்ளே வந்தால் அவர் செம்ம பவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணுவார். அவரை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. பட் அவருடைய டார்கெட்டை தாண்டி யாரையுமே அட்டாக் பண்ண மாட்டார். இதனால் லீஃப் வில்லேஜுக்குள்ளே ஒரு பேனிக் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் பக்குன்னு சொல்லப்படுற இந்த மாமுஷி அப்படி இல்லை. இவன் ஜூரா மாதிரி பவர்ஃபுல் இல்லை, வீக்லிங்கான ஒரு ஆள் தான். ஆனால் இவனுடைய க்ளோனிங் எபிலிட்டியால் ஒரு பேனிக்கை ரொம்ப ஈஸியாகவே பண்ண முடியும். இதுதான் பெரிய டேஞ்சரை க்ரியேட் பண்ணும். இதனால் நெக்ஸ்ட் சாப்டரில் இவன் இப்படி ஒரு பேனிக்கை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவான். இதனால் பொருட்டோவுடைய அந்த ஸ்பீட் கம்மியாகும். லாஸ்ட் சாப்டரில் பொருட்டோக்கு செம ஸ்பாட்லைட் இருந்திருக்கும். சாப்டர் முழுக்க கவாக்கி பொருட்டோ டாமினேஷன் இருந்திருக்கும். பட் இந்த சாப்டர் அப்படி இல்லாமல் ஷிஞ்சிஸுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது நடக்கணும்னா அதுக்கு பொருட்டோக்கு ஏதாச்சும் ஆகணும். அப்படி ஆனால் தான் அவருடைய ஸ்பாட்லைட்டுங்கிறது குறையும். லாஸ்ட் சாப்டர் லாஸ்ட் பேனலில் கோஜி எதையோ பார்த்து சேடாக உட்கார்ந்துருப்பார். அவர் ஃப்யூச்சரில் பார்த்த அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம்தான் ஷிஞ்சிஸுடைய டாமினேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். கோஜி பார்த்த இந்த ஒரு ஈவெண்ட் மோஸ்ட் லைக்லி ஜூராவுடைய இன்வேஷனாக இருக்கலாம். இதனால் கண்டிப்பாக ஜூரா வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஜூரா எதனால் இந்த ஃபைட்டில் இன்வால்வ் ஆகணுங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். இதுக்கு காரணமாக இருக்க போகிறது மாமுஷி தான். ஆமாம், ஜூரா இந்த லீஃப் வில்லேஜை ரொம்ப விரும்புகிறதா சொல்லியிருப்பார். இதுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக ஜூரா லீஃப் வில்லேஜுக்குள்ளே வருவாருங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். இதை மாமுஷியே சொல்லியிருப்பார். லீஃப் வில்லேஜுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஜூரா என்ன கொன்னுருவான்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதே சாப்டரில் இந்த மாமுஷி லீஃப் வில்லேஜுக்கு தீ வச்சிருப்பார். மாமுஷியோடைய க்ளோன்ஸ் கிட்ட லீஃப் வில்லேஜை டேமேஜ் பண்ணிக்கோங்கன்னு வேற சொல்லியிருப்பார். இதனால் அடுத்த சாப்டருடைய கடைசி பேனலில் ஜூரா வில்லேஜ்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தான் கோஜி அவருடைய விஷன்லையும் பார்த்துருப்பாரு. என்னடா சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், கோஜி 2 விஷுவலை பார்த்ததா நமக்கு காட்டியிருப்பாங்க. ஒன்று ஐடா டிவென்ட்ரியாக மாறி இருக்கிறது. இதை கண்டிப்பாக மாமுஷி தான் பண்ணியிருப்பார். 2வது விஷுவல் ஹீமாவரி கொல்லப்பட்டிருக்கிறதா இருக்கும். இவங்களையும் மாமுஷி தான் கொண்டிருப்பாருன்னு நினச்சா அது தப்பு. மாமுஷி பைட் பண்ணால் ஹீமாவும் டிவைன்ட்ரியாக தான் மாறியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஹீமா கொல்லப்பட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஜூரா தான். ஜூராவுடைய டார்கெட்டுங்கிறது நைன்டெயில்ஸ் தான். இதை அவர் அப்சர்வ் பண்ணதா ஹீமாவை துரத்திருப்பார். இதனால் ஜூரா ஹீமாவை பிடிச்சி குராமாவை அப்சர்வ் பண்ணதுனால தான் இவங்களுடைய உயிர் போயிருக்கணும். ஏன்னா நருட்டோ மாதிரி இவங்க ஜிஞ்சுருக்கி இல்லை. இவங்க கர்னல்ங்கிறதால குராமா அண்ட் ஹீமாவரியுடைய சோல் ஒன்றா தான் இருக்கும். இதனால் குராமாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஹீமாவோட உயிரும் போயிருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு தான் ஜூரா கண்டிப்பாக வருவாருன்னு நான் சொல்கிறேன். இப்படி ஒரு வந்தால் தான் ஷிஞ்சுஸோடைய டாமினேஷனுங்கிறதே ஸ்டார்ட் ஆகும். ஒரு பக்கம் வில்லேஜஸ் பேனிக் ஆகி செத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மாமுஷியே வில்லேஜ் பீப்புள்ஸை கொண்டுக்கிட்டு இருப்பார். இந்த டைமில் ரியல் மாமுஷி ஐடாவை தேடி போயிருப்பான். ஜூரா ஹீமாவை தேடி போவார். இப்படி எல்லாருமே லீஃப் வில்லேஜுக்குள்ளே வர்றது தான் கோஜி பார்த்த அந்த ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபைட் மட்டுமே இல்லாமல் வேறு சில விஷயங்களும் இந்த சாப்டரில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது லாஸ்ட் சாப்டரில் பொருட்டோவை டி செக்டாருக்கு போக சொல்லியிருப்பார். அதே செக்டாரில் தான் ஹீமாவும் இருக்கிறதா காட்டியிருப்பாங்க. இதனால் இவங்க 2 பேரும் மீட்டப் பண்ணிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. யாருக்கு தெரியும், சரியா இந்த நேரம் பார்த்து கூட ஜூரா வந்துடலாம். அப்போ பொருட்டோ சண்டை போட்டு அவரை ஜூரா இன்ஜுரி ஆக்கி அவரை காப்பாற்ற ஹீமா வந்து அவங்கள ஜூரா கொல்ற மாதிரி கூட கதை போகலாம். கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ? போவோம், ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ தானே. அடுத்து ஐடா வர்சஸ் மாமுஷி. ஐடாவை டெவலப் பண்ணுற மிஷனில் மாமுஷி ஆல்ரெடி பல டைம்லைன்ஸில் வின் பண்ணிட்டதா கோஜி சொல்லியிருப்பார். முதல்ல அந்த டைம்லைன்ஸில் இவர் எப்படி வின் பண்ணியிருப்பாருன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த டைம்லைனில் என்ன ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். நிறைய பேர் ஐடா ஹீமாவரி கொல்லப்பட்டதை லாஸ்ட் சாப்டரில் காட்டினதால இந்த மாமுஷியை பெரிய த்ரெட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. எந்த அளவுக்குன்னா டேமனையே மாமுஷி பீட் பண்ணிட்டு ஐடாவை பைட் பண்ணி இருக்காருன்னெல்லாம் சொல்கிறாங்க.
இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் லாஸ்ட் சாப்டருக்கு பெஸ்ட் கண்ட்ரோல்னு பேரே வச்சுருக்காங்க. அப்படின்னா பூச்சிங்களை கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம். லிட்ரலாக இந்த மாங்காவுடைய ஆத்தரே மாமுஷியை பெஸ்ட், அதாவது பூச்சின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அப்போனா மாமுஷி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாருன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. என்ன கேட்டால் இவர் தான் வீக்கஸ்ட் ஷிஞ்சுவாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இதை எக்கிமோட்டோவே வேற கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் மாமுஷியை பெரிய த்ரெட்டா ஏன் எல்லாரும் பார்க்குறாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இவரால் கவுண்ட்லெஸ்ஸாக ஸ்ப்ளிட் ஆக முடியும். இவரை அழிக்கிறது ஈஸி தான். ஆனால் இவரால் அதிக பேனிக்கை க்ரியேட் பண்ண முடியும். அதிக பேனிக் க்ரியேட் ஆனால் அங்கே அதிக ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் லீஃப் வில்லேஜை நாசம் பண்ணால் ஜூராவே வில்லேஜ்குள்ளே வர வாய்ப்பு இருக்கிறதால தான் இவரை பெரிய த்ரெட்டாக எல்லாருமே பார்க்குறாங்க. அதை தவிர்த்து இவர்கிட்ட பெருசாக எந்த பவர் அப்ஸும் இல்லை. ஐடாவை கூட இவர் டேமனை ஏமாத்திட்டு தான் கேட்ச் பண்ணியிருப்பார். ஏன்னா மாமுஷிக்கு ஐடாவுடைய சென்ட்ரைகளுக்கான ஆக்சஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோர் ஷேடோவை பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக எப்படி இவருக்கு சென்ட்ரைகளுக்கான ஆக்சஸ் கிடைச்சதுங்கிறது இப்போ வரைக்கும் ரிவீல் செய்யப்படலை. ஆனால் இவரால் ஐடாவை சென்ட்ரைகன் மூலமாக வாட்ச் பண்ண முடியுதுங்கிறத மட்டும் ஒரு சாப்டரில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த பேட்டில் ஐடா சென்ட்ரைகன் மூலமாக பார்க்க இதை யூஸ் பண்ணி தான் மாமுஷி அவங்கள வின் பண்ணியிருக்கணும். இது ஆல் ஆஃப் த சடன் நடக்க போகிறதால டேமனால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இதுதான் கோஜி பார்த்த அந்த டைம்லைனில் நடந்திருக்கலாம். பட் இந்த டைம்லைனில் இது நடக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா கோஜி என்னதான் ஃப்யூச்சர் அவருடைய கையில் இல்லைன்னு சொன்னாலும் அவர் நினச்ச ஒரு அவுட்புட் தான் இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. இதனால் இந்த சினாரியோவுமே ரிவர்ஸ் ஆகி லீஃப்லே ஜெயிக்கிற மாதிரி மாறலாம். பட் இதில் எக்ஸாக்டாக என்ன நடக்கும், எதை யூஸ் பண்ணி மாமுஷியை பொருட்டோ வின் பண்ணுவாருங்கிற எல்லாத்தையும் வேறு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.